பாலிவுட்டில் தனக்கு வாய்ப்பு நின்று போனதற்கு ஒருவேளை மதமும் காரணமாக இருந்திருக்கலாம் என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பேசியது சர்ச்சையாக தொடரும் வேளையில் அவருக்கு பிரபலங்கள் மத்தியில் ஆதரவும் எதிர்ப்பும் பெருகி வருவது குறித்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. கார்கே. AR ரஹ்மான் எப்போதும் அவர் பேச மாட்டார், அவருடைய இசை பேசும். சர்ச்சைகளிலிருந்து அவர் எப்போதும் விலகியே இருப்பார். இப்படிதான் அவர் பற்றிய பிம்பம் அப்படின்றது இருந்தது. எப்போதாவது பேசக்கூடிய AR ரஹ்மான் இப்போது பேசியிருக்கிறார். சர்ச்சையும் அதனால் ஏற்பட்டிருக்கு. என்ன பேசினார் அப்படின்றத பார்க்கலாம். AR ரஹ்மான் பேசிய பேச்சும் சர்ச்சையும் பார்க்கிறோம். அவர் பிபிசிக்கு கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் அவருடைய திரையுலக பயணம் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ சமீபமாக பாலிவுட்டில் நீங்கள் நிறைய படங்களில் இல்லை அப்படின்ற கேள்வி வர்றப்போ அவர் சொல்கிறாரு, 8 ஆண்டுகளாக பாலிவுட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, வாய்ப்பு சரியாக கிடைக்கல அப்படின்னு. படைப்பாற்றல் இல்லாதவர்களிடம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், அதாவது ஒரு படத்தில் யார் வேணும் அப்படின்றத அது சார்ந்தவங்க முடிவெடுத்தால் பரவாயில்ல, படைப்பாற்றல் இல்லாதவங்க அந்த முடிவை எடுப்பதாக இருக்கதாக AR ரஹ்மான் சொல்கிறாரு. இதற்கு மதம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி எனக்கு இருந்ததா நினைக்கல அப்படின்ற மாதிரி மதம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் சொல்லிட்டு அப்படியே கடந்த அடுத்தடுத்த வரிகளுக்கு போயிடுறார். ஸோ இந்த வரிகள் தான் இப்போது பிரச்சனைக்கு காரணமாகிவிட்டது. AR ரஹ்மான் அப்படின்ற பெயரால், அவர் மதத்தின் பெயரால் அடையாளம் காணப்பட்டு அவருக்கு பாலிவுட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த செய்திகள் போகுது. இந்த செய்திகள் வந்ததுக்கப்புறமா ஆதரவு ஒரு புறம், எதிர்ப்பு ஒரு புறம் அப்படின்னு பாலிவுட்டை சார்ந்ததாக, பாலிவுட் பற்றி ஒவ்வொரு மாநிலங்களும், டோலிவுட்டாக இருக்கட்டும், பிற மாநிலங்களாக கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டில் பிரம்மாண்டம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்தந்த மாநிலங்களிலிருந்து ஒரு விஷயம் அங்கே போகிறப்போ அவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்லேருந்து எத்தனை நடிகர்கள் அங்கே போய் கொடிகட்டி பறந்துருக்காங்க, ஆனால் நடிகைகள் போனால் ஏற்றுக்குவாங்க. இங்கேருந்து இசையமைப்பாளர்கள் போனால் 1-2 படங்களில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் பாடகிகள் கூட பாலிவுட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்பி வந்த வரலாறு இருக்குது அப்படின்னு பாலிவுட் பற்றின பல செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி தான் பாலிவுட், டோலிவுட், மல்லுவுட் அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட அதிருப்திகள் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு AR ரஹ்மானுடைய விஷயத்தை வச்சு ஆதரவு ஒரு புறம், எதிர்ப்பு ஒரு புறம் அப்படின்னு 2 பக்கமும் வருகிறார்கள். யார் யார் ஆதரவு அப்படின்னு பார்க்கலாம். மெஹபூபா முஃப்தி, காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க. பாலிவுட் எப்போதும் இந்தியாவுடைய கலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கும். அப்போது இந்தியாவில் சிறுபான்மையினர் எப்படி நடத்தப்படுறாங்கன்றதுக்கு AR ரஹ்மானுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு உதாரணம் அப்படின்னு, அது AR ரஹ்மானுக்கு நடந்த சம்பவத்தை இந்தியாவுடைய யதார்த்தம் அப்படின்னு அவங்க பிரதிபலிக்கிறாங்க. இதில் ரஹ்மானுக்கு ஆதரவை தெரிவிக்கிறார். அடுத்தது பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன். ஒரு படைப்பாற்றல் உடையவங்க ஒரு படைப்பு உருவாக்குறாங்க, ஆனால் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கொண்டு போகிறவங்க வேறொரு ஆள். படைப்பாற்றல் உடையவங்க ஒரு புறமும் இதை கொண்டு சேர்க்கிறவங்க வேறொரு புறமும் இருப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்றார். ஸோ இது ரஹ்மானுடைய கருத்தை ஒற்றியதாக இருக்கிறது. யார் நல்லா பாடுவாங்க, யார் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கன்றத அந்த டீம் முடிவு பண்ணாமல் வேற யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வரிகளிலிருந்து தெரிய வருகிறது. சின்மயி அவர்களை பொறுத்த வரைக்கும், பாடகி சின்மயி, AR ரஹ்மான் ஒரு பாட்டை பாட மறுத்தார் அப்படின்னு ஒரு VJ சொல்லியிருந்தார். அதை அவர் சர்ச்சையாகவும் கூட ட்வீட் பண்ணியிருந்தார். அதற்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டை AR ரஹ்மான் பாடியிருக்கிறார். நாங்கள் அவரோட ஒரு கான்சர்ட்டில் பங்கேற்ற போது இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. மேபி நீங்கள் கேட்டப்போ அவருக்கு தொண்டை பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு சின்மயி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அவருக்கான ஆதரவட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாலிவுட்ல இருந்தும் அவருக்கு எதிர்ப்பும் வருகிறது. இந்த எதிர்ப்பில் பெரிய எதிர்ப்பாக பதிவு செய்தது கங்கனா ரணாவத். அவருடைய எமர்ஜென்சி படத்துக்கு இந்திரா காந்தி ரோலில் அவர் நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறதுக்காக நாங்கள் அவரை நாடினோம். அவர் கதையை கூட கேட்கல, அவர் கதையை கேட்கக்கூட தயாராக இல்லை, முடியாது அப்படின்ட்டாரு. இது மேபி அவர் ஒரு பிரச்சார படம் அப்படின்னு நினச்சி அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு கங்கனா ரணாவத் சொல்லிட்டு, அப்படி ஒரு வெறுப்பு நிறைந்தவராக திரு AR ரஹ்மான் இருக்கிறாரு அப்படின்னு AR ரஹ்மானுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாலிவுட்டில் கவிஞர் ஜாவேத் அக்தர். நான் இந்த பாலிவுட் உலகத்தில் நீண்ட நாட்களாக இருக்கேன், மதத்தின் பெயரால் ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. ஸோ AR ரஹ்மான் மதத்தின் பெயரால் பார்க்கப்படுறார் அப்படின்னா, ஜாவேத் அக்தர் நானும் ஒரு சிறுபான்மையினர், அப்போ நான் அந்த மாதிரி பார்க்கப்படலை அப்படின்னு அவர் அங்கே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு. அப்போ எது உண்மை அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டு வருகிறது. VJ சுவாதி சதுர்வேதியுடைய அவருடைய கருத்தும் சர்ச்சையாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, AR ரஹ்மான் ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தேன், அந்த இன்டர்வியூவில்
நான் வந்து அவர்கிட்ட வந்தே மாதரம் பாடலை பாடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை அரை மணி நேரமாக அவர் வந்து பாடவே இல்லை, பாட முடியாது அப்படின்னாரு. கலைஞர்கள் கலைஞராக தான் இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ இப்படி ஆதரவாக சிலரும் எதிர்ப்பாக சிலருமாக மாறி மாறி கருத்துக்களை முன்வைத்து வர ஏஆர் ரஹ்மான் மீண்டும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்தியா தான் என்னுடைய வீடு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையில் நான் என்னுடைய பன்முகத்திறமைகளை புகுத்தி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பட்டியலாக வெளியிட்டு இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். எப்போதும் ஏஆர் ரஹ்மானுடைய இசை பேசும், இப்போது ஏஆர் ரஹ்மான் பேசி அது சர்ச்சையாகி இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.